ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிகிட்டு இருக்கோம். நம்ம ஆள் எப்படி டிப்டாப்பாக ரெடி ஆகிருக்காரா, அவருக்கு வேட்டி சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நானும் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி சாரீ தாங்க கட்டியிருந்தேன். சுடிதார் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஈரோடில் இருந்தது. சாரீ தான் ஊரில் இருந்துச்சு, அதனால் அதுவே வந்துட்டு கட்டியாச்சு. எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். அண்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் தான் போயிருந்தோம். போகும்போது பயங்கர காற்றுங்க. அப்படியே தலைலாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது வீடியோவில் தெரியும், பேய் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் கூட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. எங்கேயாவது கிளம்பும்போது தான் பார்த்திங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பான். காது குத்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு சாமி வந்துட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோவிலுங்க. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். எல்லாருமே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு அது வந்துட்டு பொன்காளியம்மன் கோவில். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாசிமலையான். இங்கேயுமே வந்துட்டு ஒரு அட்னன்ஸை போட்டாச்சுங்க. சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே கோவிலை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு அங்கேயே மதியம் போல் பண்ணிட்டான். என்னடா கட்டல் வழியாக இவ்வளோ ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஊருக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். அதனால தான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க. அப்படியே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காய், வாழைக்காய் வந்துட்டு காட்டில் இருந்துச்சு. வாழைக்காய், கறிவேப்பிலை எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஊர்லேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 6 மணி போல் ஆயிடுச்சு. நாங்களும் 4 மணிலேருந்து கிளம்புறோம், ஆனால் கிளம்புறதுக்கு 6 மணி ஆயிடுச்சுங்க. சரி, அப்போவும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது, அதனால் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மணி 8 ஆயிடுச்சுங்க. 8 மணிக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து களைச்சி போட்டுட்டு எதுக்கு அழுகிறானே தெரில நம்ம ஆள். வர வண்டியில் வர தூங்கிட்டு வந்தானா, அதனால் வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா தூக்க கலக்கத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலை, ஒரே அழுக. சரி, இனிமேல் சமைக்கிறதுக்கு வந்துட்டு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கடைக்கு சாப்பிட்டு தாங்க போயிருந்தோம். இந்த கடைக்கு போயிருந்தோம். போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் தான் இருக்குது, புரோட்டா செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால் வந்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு கடை இருந்ததுங்க, அங்கே கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நம்மால் போன உடனே பார்த்திங்கன்னா புரோட்டா ஒன்று வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தாரு. அண்ட் முட்டை வீச்சு ஒன்று சொல்லியிருந்தோங்க. முட்டை வீச்சு வந்துட்டு ஆனியன்லாம் போட்டு நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்லி நினச்சோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க. ரோஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா தீச்சு போய் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வர வழியிலேயே பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, குச்சிக்கிழங்கு சிப்ஸை பார்த்தது நம்மளால் அது வேணும்னு சொல்லி கேட்டான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு போகிற வழியில் காய் எல்லாமே இருந்ததுங்க. சரி, ஓகே, நாளைக்கு சமைக்கிறதுக்கு காலையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காயுமே எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா அப்பவும் பையனும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாமே அப்படியே கிடந்ததுங்களா, கையோடு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து மடித்து அதை இடத்துல வந்துட்டு வச்சாச்சு. இருக்கிறதுலே எனக்கு பிடிக்காத வேலை அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு மடிக்கிறதுன்னு சொல்லலாங்க. எப்போவுமே ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் தான் இந்த வேலை செய்வேன். இன்றைக்கி வந்துட்டு கையோடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே கிராங்கி ஆகிட்டார். அப்புறம் காய் எல்லாமே இருந்து வாங்கிட்டு வந்துருந்தவருக்கு பார்த்திங்களா, அது எல்லாமே அதை இடத்துல வந்துட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஸ்கூல் சாருக்கு, அதனால் நேரமாக எழுந்திரிச்சு சமையல் எல்லாமே பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அந்த டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி தாங்க முடிஞ்சுது. நம்ம ஆள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமே தூங்க வச்சாச்சு. அண்ட் லைவ் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கு 11 மணி போல் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்